வணக்கம். இன்றைய செய்திகள். திருப்பூர் முதலியார்பாளையம் பாறை குழியில் குப்பை கழிவு கொட்டப்படுவதை கண்டித்து விவசாயிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் முதலிப்பாளையம் பாறை குழியில் கடந்த பல ஆண்டுகளாக குப்பை கழிவு கொட்டப்பட்டுள்ள நிலையில் பிஏபி வெள்ளக்கோவில் கிளை கால்வாய் பாதுகாப்பு சங்கம் சார்பில் அதன் தலைவர் வேலுச்சாமி தனியார் ஆய்வகத்தின் உதவியுடன் முதலிப்பாளையம் பாறை குழி பகுதியில் நீரின் தன்மை குறித்து ஆய்வு மேற்கொள்ள ஏற்பாடு செய்தார். ஆய்வு அறிக்கையின்படி அங்குள்ள நீரில் டிடிஎஸ் அளவு லிட்டருக்கு 13,200 மில்லிகிராம் என்ற அளவில் இருப்பது தெரிய வந்துள்ளது. டிடிஎஸ் அளவு 2,000 என்ற அளவில் இருப்பதே மிக பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்பு என்ற நிலையில் முதலிப்பாளையம் பகுதியில் நீர்நிலை காற்று என்பது மிக பெரும் பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த சென்ற விவசாயிகளை போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். பெண்கள் உள்ளிட்ட விவசாயிகள் பொதுமக்கள் இரவு முழுக்க உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய விடிய தர்ணா போராட்டம் நடத்தியும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேர்தல் கமிஷன் உத்தரவை அடுத்து அரசு பள்ளி ஆசிரியர்களை ஓட்டுச்சாவடி நிலை அலுவலர் பணியில் இருந்து முழுமையாக விடுவிக்க வேண்டும் என சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. தேர்தலை ஒட்டி பிஎல்ஓக்களுக்கு தகுதியான வாக்காளர்களை பதிவு செய்தல், பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம் செய்ய படிவம் வழங்குதல், கள ஆய்வு செய்தல், வெள்ளூர் மக்கள் அரசியல் பிரதிநிதிகளுடன் ஆலோசித்து இறந்த வாக்காளர்களை அடையாளம் காண்பது, ஓட்டு சிலிப்புகள் வழங்குதல் உள்ளிட்ட பணிகள் வழங்கப்படும். இதற்காக சில ஆண்டுகளாக அதிக எண்ணிக்கையில் ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட்டு வந்தனர். ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் பணி சவாலாக இருக்கும் நிலையில் எமிஸ் உள்ளிட்ட ஆன்லைன் பதிவேற்ற பணிகள், திட்டப் பணிகளை கண்காணிப்பு தொழில்நுட்பத்துடனான கற்பித்தல் பணி, நலத்திட்டங்களை பெற்று வழங்குதல் என மூச்சு முட்டும் அளவில் பணிச்சுமையும் அதிகரித்துள்ளது. இதனால் பிஎல்ஓ பணியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தின. இது குறித்து தமிழக அரசு தேர்தல் கமிஷன் கவனத்திற்கு கொண்டு சென்றது. இதன் எதிரொலியாக ஆசிரியர்களை விடுவித்து பிஎல்ஓ பணியில் அங்கன்வாடி, சத்துணவு பணியாளர்கள், ஒப்பந்த ஆசிரியர்கள், தேசிய வாழ்வாதார திட்ட ஊழியர்களை ஈடுபடுத்த அனுமதித்து உத்தரவிட்டுள்ளது. கடலூர், தஞ்சை என தமிழகம் முழுவதும் நெல் கொள்முதல் நிலையங்களில் மழையில் நனைந்து நெற்பயிர்கள் சேதமடைவது கவலை அளிக்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தலைக்கு மிஞ்சிய கடன்களை தாங்கி வறட்சியில் வியர்வையை சிந்தி பயிரை விளைவித்து நல்ல விலை கிடைக்கும் என்று நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் கொடுத்தால் அதை மழையில் நனையவிட்டு வீணாக்குவதுதான் ஒரு அரசுக்கு அழகா? உணவு சேமிப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை 50% குறைத்த திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் விவசாயிகள் அவதியுற வேண்டுமா? கனமழை பெய்யக்கூடும் என்ற வானிலை அறிவிப்பு வெளியான நிலையில் விவசாயிகளின் கதறலை பார்த்த பின்பாவது நெல் கொள்முதல் நிலையங்களை மேம்படுத்த திமுக அரசு கவனம் செலுத்துமா அல்லது வழக்கம் போல் வெற்றி விளம்பரத்தில் கவனம் செலுத்துவோம் என இருக்குமா என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கொடிக்கம்பங்கள் அமைப்பது தொடர்பாக நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துள்ள மாநில அரசுக்கு பாராட்டு தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவற்றை அமல்படுத்தாவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. திருட்டு மற்றும் சுரண்டல் என்பது திமுகவின் மரபணுவிலேயே ஊறிப்போயுள்ளது என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் கோவில் திருவிழாவுக்கு அன்னதானம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்ட கேட்டரிங் உரிமையாளருக்கு வழங்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டதாக திமுக நிர்வாகி ஒச்சிபாலு மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பணத்தை கேட்டால் ஜாதி பெயரை சொல்லி திட்டுவதாகவும் குற்றச்சாட்டப்பட்டுள்ளது. திருட்டு மற்றும் சுரண்டல் என்பது திமுகவின் மரபணுவிலேயே ஊறிப்போயுள்ளது. சமூக நீதியை பற்றி அக்கட்சியினர் திரும்ப திரும்ப பேசி வந்தாலும் வெறும் வாய் சொல்லாகத்தான் இருந்து வருகிறது. அரசியலிலோ அல்லது தன் கட்சி உறுப்பினர்களிடத்திலோ சமூக நீதியை செயல்படுத்த திமுக தவறிவிட்டது. மதுரையில் தனக்கு வழங்கப்பட்ட பணியை முடித்தவர் தனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கேட்டால் திமுக நிர்வாகியான ஒச்சி பாலு என்பவர் அவரை ஜாதியை சொல்லி திட்டியதுடன் பொதுவெளியில் அவமானப்படுத்தி மிரட்டியுள்ளார். இந்த சம்பவம் விதிவிலக்கல்ல, திமுகவின் உண்மை தன்மையை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். மரக்காணத்தில் டிரான்ஸ்பார்மரில் மின்சாரம் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அடுத்த முறுக்கேரி துணை மின் நிலையத்தில் ஆள் பற்றாக்குறையால் திண்டிவனம் அருகே உள்ள ஆவணிப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த ரகு, மரக்காணம் அருகே உள்ள கீழ்சிவரி கிராமத்தைச் சேர்ந்த ஐயனார்,
கிளியனூரைச் சேர்ந்த மோகன் ஆகிய 3 பேரை அழைத்து சென்று மரக்காணம் அடுத்த வடகோட்டிப்பாக்கத்தில் உள்ள டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட பழுதை சரி செய்துள்ளனர். அப்போது திடீரென்று டிரான்ஸ்பார்மரில் மின்சாரம் வந்துள்ளது. இதனால் டிரான்ஸ்பார்மர் மேலே இருந்து வேலை செய்த 3 பேரும் மின்சாரம் தாக்கி கீழே விழுந்துள்ளனர். இதில் தலையில் படுகாயமடைந்த ரகு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்ற 2 பேர் படுகாயமடைந்து முருக்கேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்த மரக்காணம் போலீசார், மின்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பீனிக்ஸ் சூப்பர் மார்க்கெட் கவர்ச்சி திட்டங்கள் மூலம் பணத்தை இழந்து பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கலாம் என்று பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தை அடுத்த மைக்கேல்புரத்தைச் சேர்ந்த ஜான் கன்னடி என்பவர் 2023-24 ஆண்டு கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சாலை மேல் சிறுவள்ளூர் கூட்ரோட்டில் பீனிக்ஸ் சூப்பர் மார்க்கெட் நடத்தினார். அப்போது தங்க சேமிப்பு திட்டம், கார் மற்றும் நிலம் வாங்கும் திட்டம், மளிகை பொருட்கள் இரட்டிப்பு திட்டம், ஸ்டாக் பாயிண்ட் திட்டம், இரட்டிப்பு பணம் மற்றும் அதிக முதலீடு செய்தால் சிங்கப்பூர் செல்லும் திட்டம் உட்பட பல கவர்ச்சி திட்டங்களை அறிவித்தார். அதில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நபர்களிடம் பல லட்சம் ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.